ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஹேட் யூ எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒயின் ரொம்ப கம்மியான மார்க்ஸ் எடுத்திருப்பா. இதை பார்த்ததுமே தயாங்க்கு செம்மையாக கோவம் வந்து அவளை திட்டிட்டு சியா கிட்ட போய் நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருப்பார். இதை பார்த்துட்டு ஒயின் ரொம்ப அழுதுருப்பா. இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ தயாங்கும் சியாவும் இவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இவ்வளோ விளையாடுறத பார்த்துட்டு ஒயனால் சுத்தமாக முடியல. ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு செம்மையாக அழுதுட்டு எந்த கிளாஸும் அட்டன் பண்ணாமல் வீட்டுக்கு போகிற டைம் தான் வெளியில் வரா. அப்போ கரெக்டாக சியா அப்படியே பேக் மாட்டிக்கிட்டு, ஏய் என்னடி அழுகணுன்னா வீட்டில் போய் அழுக வேண்டிதானே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, ரெஸ்ட் ரூமில் தான் அழுவியா, நீ என்ன பெரிய ஹீரோயினியா, மூடிட்டு போயிரு சியா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இங்கேருந்து கிளம்பு, என்னை தேடி நீ எதுக்கு நீ வந்த? ஆ என்னடி ஏன் மேலே உனக்கு என்னடி இவ்வளோ வெறுப்பு? தெரியல, உன் மூஞ்சியை பார்த்தாலே. ஹே ஒயன், ஆர் யூ சீரியஸ்? ஆ நான் என்னடி பண்ணேன்? ஓ, ஜாக்சன் கிட்ட உன்னை பேசுன்னு சொல்கிறதா? ஒயன், இதுக்காக நீ என்னை வெறுத்துறாத. எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஜி குப்பையில் போடு உன் பாசத்தை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எனக்கு தெரியும், அதனால தான் நீ என்கிட்ட கோவமாக இருக்கன்னு. சாரி ஒயன், என்னோடய நிலமை புரியும்ல. என் பிக்சர்ஸ்லாம் அவன் வச்சு பின்ன மிரட்டுறான், தயாங்கிட்ட காட்டிடுவேன்னு. காட்டுனா என்ன? காட்டுட்டோம், தயாங் பார்க்கட்டும். என்னது, தயாங் பார்க்கட்டுமா? பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அவன் ஒன்று விட்டுட்டு போயிடுவான். விட்டுட்டு போயிடுவான்னு இவ்வளோ ஈஸியாக சொல்கிற ஒயன், எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? உனக்கு வேணா அவன் விட்டுட்டு போயிடுவான்னு விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் நான் தயாங் விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கேன். இது மாதிரிலாம் பேசாத. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணு, இல்லைன்னா நான் செத்துடுறேன். ஏய் எதுக்கு நீ இப்படிலாம் பேசுகிற? செத்துடுறேன் அது இதுன்னு. எங்கள் பாரிசியா, இவ்வளோ கோலையாக இருக்காத. உன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஷேர் பண்ணு. அவன் உண்மையாக இருக்கிறவனா இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா இல்லை. அவர் இந்தியாவிலேருந்து வந்தவர், ரொம்ப இன்னசென்ட். நொட்டுது இன்னசென்ட். என்ன? ஒன்றும் இல்லை, கண்டினியூ. அதுதான், அங்கேருந்து வந்துட்டு இது மாதிரிலாம் நான் ஒருத்தர் கூட இருக்கிறேன்னு தெரிஞ்சால் அவர் எப்படி என்னை அக்செப்ட் பண்ணிப்பார்? ஒவ்வொருத்தவங்களோட மென்டாலிட்டி வேறு வேறு மாதிரி ஒயன். போதும் நிறுத்து சியா. இதை நான் 100வது தடவை கேட்குறேன். தயோங் 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 தயோங்னு எப்போவுமே தயோங் தயோங்னு இருக்க. உனக்கு அப்படி என்ன அவன் மேலே அப்படி ஒரு மேட்? இவ்வளோ லவ் பண்ணாத, கடைசியில் பெயினில் தான் முடியும். என்ன ஒயன் நீயும் இப்படி சொல்கிற? அப்போ நாங்கள் சேரவே மாட்டோமா? எனக்கு தெரியாது. என்ன ஒயன், ப்ளீஸ் என்னை பார்த்து சொல்லு, நாங்கள் சேர மாட்டோமா? நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? எனக்கு தெரியாதுன்றல. எனக்கு தெரியாது. ஏன் நீ திரும்பிக்கிற? என் ஃபேஸவே பார்க்க மாட்டுற. என்னை பார்த்து சொல்லு ப்ளீஸ். எனக்கு தெரியாதுன்றல, ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுற? ஆனால் ஒன்றே ஒன்று ஒயன், தயாங் மட்டும் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், அவ்வளோதான். நீ என்ன பைத்தியமா? அப்படி என்ன அவனுக்கு லவ் காட்டிட்டான்னு நீ இவ்வளோ? எனக்கு தெரியல, விடு. நான் உண்மைதான் சொல்கிறேன் ஒயன். ஏய் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, என்னானாலும் தயாங்க என் கூட சேர்த்து வைப்பேன்னு. அம்மா அப்பா மாறினாலும் நீ எப்போவுமே என் சைடில் இருப்பல்ல. இது வரைக்கும் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு ஒயன், தயாங்க நீ என் கூட சேர்த்து வைப்பேன்னு. அக்கா எனக்கு தெரியாது, என்னை விடு. எனக்கு ப்ராமிஸ் வேணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு ப்ளீஸ். நான் வீட்டுக்கு போகிறேன் அக்கா. இதெல்லாம் ரொம்ப இல்லை. எனக்கு என்ன யோசிக்கிறப்ப நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? எனக்கு ஜாக்சனை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் நீயாவது என் கூட ஸ்டாண்டாரு ப்ளீஸ். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவேன். எப்படி நான் ப்ராமிஸ் பண்ணுவேன்? அவன் என்னோடது, நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்? ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கணும்? என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஏன் இது கேட்குற? நான் கொடுக்குற மனநிலையில் இல்லை. என்ன யோசிக்கிற? எனக்கு ப்ராமிஸ் பண்ணுடி. எனக்கு என் தயாங்னா ரொம்ப பிடிக்கும். அவன் தான் எனக்கு எல்லாமே, சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும். எங்கள் அக்காவும் தான். நான் இப்போ என்ன பண்ணுறது? எவ்வளோ என்னால் விட்டு கொடுக்க முடியாது. என் மாமாவே என்னால் விட்டு இருக்க முடியாது. ஒயன், இன்னொன்று சொல்லட்டா?
ஆ இதை தப்பாக எடுத்துக்காத. ஆனால் நீ என் மாமா கூட இருக்கும்போது எனக்கு பிடிக்கல வயன். எனக்கு தெரியும் உங்கள் 2 பேருக்குள்ளே அவ்வளோ தப்பாக எதுவும் இல்லைன்னு. ஆனால் ஏன்னு தெரியல, நீ அவர் கூட க்ளோஸ் ஆவோ இல்லை அவர் உன்னை... சாரி வயன். இல்லைக்கா, நீ சொல்லு, பரவாயில்ல. அதான் அவர் உன் மேலே ரொம்ப கேர் காட்டுற மாதிரி இருக்கு, எனக்கு தெரியுது. சின்ன வயசில் அவர் உன் கூட இருந்திருக்காரு. ஆனால் ஹீஸ் மைன். நீ என்னோடய ஸ்பேஸை மொத்தமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அது பிடிக்கல. நீ அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. அதையும் சேர்த்து ப்ராமிஸ் பண்ணு. அக்கா, என்னக்கா நீ நீ என்ன ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? இவ்வளோ நாள் உனக்கு அவரை பிடிக்கலன்னு தானே இருந்தது. இப்போ என்ன? அவர் உன்கிட்ட காட்டின கேரில் உனக்கு அவருக்கு மேலே ஏதாவது... என்ன நீ லூஸு மாதிரி பேசுகிற? ப்ளீஸ், என்கிட்ட இருக்கவங்க எல்லாரும் நீ ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. என் தங்கச்சி, நீயும் என்னை ஏமாத்தாது. அப்படி ஏதாவது இருந்தா விட்டுருவாயன். எனக்கு என் மாமா வேணும். அக்கா, இப்போ ப்ராமிஸ் பண்ணலனா நீ அவரை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுற, என்னை ஏமாற்ற போகிறேன்னு நான் எடுத்துப்பேன். ப்ராமிஸ். நான் இனிமேல் உன் மாமா கிட்ட வரவே மாட்டேன். எப்போவுமே நீ சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கும் தயாங்க்கும். ப்ராமிஸ் அப்படின்னு கரெக்டாக கையை எடுத்து அவளோட கை மேலே வைக்கிறீங்க. தயாங் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு. அப்படியே அந்த 2 கையும் பார்த்துட்டு, என்ன ப்ராமிஸ்? இங்கே என்ன நடக்குது? 2 பேரும் திருட்டு வேலை ஏதாவது பார்க்குறீங்களா? மாமா வந்துட்டிங்களா? இல்லை, சும்மா அம்மா கிட்ட சொல்லிடாதானே ப்ராமிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓ, என்ன திருட்டு வேலை பார்த்தா அப்படி அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்கா சியா உங்ககிட்ட? அது வந்து மாமா, எகோக்கு என்னடி பண்ண? என்னை அப்படி கூப்பிடாதடா. நான் திரும்பி உங்ககிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சோன்னு முத்தம் கொடுத்துருவேன். ஏய், உன்னதான் அண்ணா அப்படியே நிற்கிற. அதே போஸ்டில் கோக்கு. என்னை அப்படி கூப்பிடாத, உங்ககிட்ட வந்துடுவேன். அப்படி கூப்பிடாதடா. ஏய், நான் திமுறா? திமுறாடி உனக்கு? நீங்கள் கூப்பிட்டுட்டே இருங்க, திரும்பி பார்க்க மாட்ற. கோக்கு உன்னதாண்டி. மாமா, அவளை எதுக்கு கூப்பிட்டுட்டா? அவள் ஏதோ அப்செட்டில் இருப்பா. ஆக்சுவலாக அவள் ப்ராமிஸ் வாங்கலை, நான் தான் ப்ராமிஸ் வாங்கினேன். ஆமாம். ஓ, நீ தான் அவகிட்ட ப்ராமிஸ் வாங்கினியா? சரி சரி. என்னாச்சு அவளுக்கு? ஏய், இங்கே வாடி. இல்லைக்கா, நான் இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸா, ஸோ கொஞ்சம் போகணும், நான் போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி அழுக. அவங்ககிட்ட ஃபேஸ் கூட காட்டாமல் அப்படி திரும்பி மெதுவாக போகிறீங்க. தயம் உங்களையே பார்த்துட்ருக்கான். இதை பார்த்ததுமே சியா ஓடி போய்ட்டு அப்படியே அக் பண்ணிட்டு, மாமா இன்றைக்கி நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாமா? அப்போ என்ன நீங்கள், அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட வந்துடுவா. கிறுக்கு மாதிரி பேசாத சியா, எப்போவுமே அவளை விடக்கூடாது. நான் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அவளை விட்டுட்டுலாம் போக முடியாது. கோக்கு நில்லடி. நிற்காத போ. இப்போ நிற்க போறியா இல்லையா? மாமா, என்னை அப்படி கூப்பிடாதடா. நான் ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிப்பேன். யாரும் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு நீ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியவ. அப்படி கூப்பிடாதடா கோக்கு. ஏய், நான் போவேன் மாமா. என் காது கேட்கக்கூடாது. என் காது இப்போ கேட்காம போனால் நல்லா இருக்கும். இப்போ நிற்க போறியா இல்லையாடி? அப்படி என்ன உனக்கு என் மேலே கோவம்? நிற்க மாட்டேன். ஏய், நில்லுடி. மாமா, இங்கே பாருங்க, எதுக்கு நீங்கள் அவளை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? அவள் போகிறதுனா போட்டு. நீ பேசாதடி. உனக்கு என்னடி இப்போ? சியா, நீ போகிறதுனா போ. எப்போ பாரு அவளை விட்டுட்டு வான். அவளை விட்டுட்டு வந்து என்ன பண்ண போகிறா 2 பேரும்? அப்படி என்னடி? ஸோ இப்படி கத்துறது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. அப்படியே திரும்பலான்னு போகிறக்குள்ள ஜாக்சன் உங்கள் முன்னாடி அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, நல்ல வேலை நீ போகல. ஐயோ, நான் கூட பயந்துட்டடி நீ வீட்டுக்கு போயிருப்பேன்னு. ஜாக்சன், நீ எங்கே இங்கே?
நான் விளையாடுறியா? உன்னை ட்ராப் பண்ணலான்னு அங்கேருந்து ஓடி வந்துருக்கேன்டி. பாரு பசங்களாம் பைக்கை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இனிமேலேருந்து நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். நீ அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். உங்கள் அப்பாவை வீட்டிலே இருக்க சொல்லு. உங்கள் அக்காவை கூப்பிட்டு போகிறதுக்கு உங்கள் மாமா வந்துடுவாங்க. நீ தனியாக தானே நடந்து போகணும். எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். இல்லை, இட்ஸ் ஓகே, நான் போய்க்கிறேன். என்ன இட்ஸ் ஓகே? ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? சரி, வெயிட் பண்ணுறேன். 1 hour ஆனாலும் சரி, 2 hours ஆனாலும் சரி, 3 hours ஆனாலும் சரி, நீ போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். அப்போ தயாவுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே ஓடி வந்து ஜாக்சனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, டேய் யார்ரா நீ? நீ யார்? எங்கள் வீட்டு பொண்ணை கூப்பிட்டு போகிறீங்க, எங்களுக்கு தெரியும். இடையில நீ யார்? அவள் கேட்டாளா உன்னை? வாடா வந்து ட்ராப் பண்ணிடான்னு. சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஹொயன்கிட்ட பேசினா வந்து அவங்க அப்பாவே எதுவுமே சொல்ல மாட்டார். நீங்கள் யார்? என்ன சொன்னேன்? என்னடா நான் சொன்னேன்? அவங்க அப்பாவுக்கே பிரச்சனை இல்லை. அவங்க அப்பாவோட பெர்மிஷனோட தான் நான் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒயனும் இது வரைக்கும் ஒன்றுமே சொன்னதில்லை, போடா என்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு. நீங்கள் யார் இடையில? நீங்கள் யாருன்னு கேட்குறேன். சியா இருக்கா உங்களுக்கு? அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணமான்னு இருக்கணும்ல. எதுக்கு ஒயனுக்கும் எனக்கும் நடுவில் வரீங்க? அவள் ஒரு டைம் கூட போட்டா அப்படின்னு சொன்னதே இல்லை. ஓ, அவள் அதான் உன் பிரச்சனை. போட்டா அப்படின்னு சொன்னால் சூத்த மூட்டு போயிடுவல்ல. அப்படின்னு ஒயன் அப்படியே பார்த்துட்டு, ஏய் கோகு, உன்னை பார்த்து தப்போடா அப்படின்னு சொல்கிறேன், சொல்லு. தயாங், நான் போகணும், நீங்களாம் போங்க, நான் போகிறேன். நான் சொல்ல மாட்டியா? சரி, என் குழந்தைக்கு நான் கட்ட வார்த்தை வேறு கற்றுத்தரான்ல, நீ போடா அப்படின்னு மட்டும் சொல்லு, மூஞ்ச பார்த்து. அவன் அதுக்கப்புறம் வந்தானா ஆட்டுறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பு. சொல், போடான்னு சொல்கிறீ. இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு இதில் எந்த இஷ்டமும் இல்லை. ரொம்ப காமெடியாக இருக்குது. 2 பேரும் இங்கேருந்து போங்க. அப்போ நீ சொல்ல மாட்டியா அவனை பார்த்து? அவன் எவ்வளோ எகத்தாளமாக பேசினான் என்னை பார்த்து. உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சாடி? சொல்லு, போடா அப்படின்னு சொல்லு. சொல்ல முடியாது தயம். என்ன பண்ணுவீங்க? கோக்கு, என்ன கோக்கு? இந்த 2 நாளா? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. நான் எப்போவாது சொல்லியிருக்கேனா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, என் மேலே கேரிங்காக இருங்க, என்னோடய மார்க்லலாம் கன்சர்னாக இருங்க, நான் நல்லா குட் மார்க்ஸ் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு? எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க? ஏய், என்னடி சொன்ன? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எங்கேயும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் சரி, சியா கிட்ட மட்டும் இது மாதிரிலாம் பண்ணால் போதும். என்கிட்ட இது மாதிரிலாம் வர வேணாம், ஓகே? இல்லை, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசிகிட்ருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாடி? இங்கே பாரு, என் ஃபீலிங்ஸோட விளையாடாத. அவனை ஒரே ஒரு வார்த்தை போடான்ற, அவ்வளோதான். அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போகலாம். என் கையை விடுங்க. நான் ஏன் உங்கள் கூட வீட்டுக்கு வரணும்? நீங்கள் யார் எனக்கு? இப்போ வந்து ஒட்டிக்கு பார்க்குறீங்களா? என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்னால் ஜாக்சனை போடான்னு சொல்ல முடியாது. ஏன் லவ் பண்ணுறியா நீ அவனை? தெரியலனா என்ன அர்த்தம் தெரியுமாடி உனக்கு? தெரியலனா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஓகேன்னு அர்த்தமா? அப்படி இருந்தாலும் ஓகே. ஆமாம், அப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சார். பார்த்தீங்கள்ல, அவள் ஏதாவது சொன்னாளா? அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் போங்க. சியா இஸ் வெயிட்டிங். சியா, உன் மாமாவை கூப்பிட்றீ, மாமோய் அப்படின்னு. மாமா, நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு ஜாக்சன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. நீங்கள் அவன்கிட்ட போய் அப்படி இழுத்தா அவனுக்கு கோவம் வராதா? ஜாக்சனை மன்னிச்சு விட்டுருங்க, நம்ம போகலாம். ஒத்தா, இதுக்காக தான் என்னை போன்றியா? ஜாக்சன், சாரி, மாமா கொஞ்சம் ரொம்பவே ஹைப்பர், அதான்
அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு வேறு, மன்னிச்சிரு உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா. ஏ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, உனக்காக எதையும். சரி வா, ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் சொன்னல, போய் அட்டன் பண்ணு, நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன். மாமா இன்னும் ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க அப்படின்னு சியா தயாங்க பிடிச்சி இழுத்துட்டே போகிறான். பட் தயாங்க அவ்வளோ கோவத்தோட வயனையே பார்த்துட்டு அங்கேருந்து இப்படியே போயிட்டே இருக்கான். பார்க்குறேன்டி, பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்குன்னு. ஒத்தா போடா அப்படின்னு சொல்ல மாட்டேறல்ல அவன் மூஞ்ச பார்த்து. அப்படி அவன் என்ன பண்ணிட்டான் உனக்கு, எதில் மயங்கிட்ட? மாமா என்ன நீங்கள் எல்லோரும் பார்க்குறாங்க? இங்கே பாருங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க டேட் பண்ணுறாங்க. ஜாக்சனும் நல்ல பையன்தான், நீங்கள் வாங்க போகலாம். ஜாக்சன் எகெயின் சாரி. இதவே மைண்டில் வச்சுப்பியா நீ? பார்க்க நல்லா செம்மையாக இருக்க, இதெல்லாம் மறந்துடு. நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உன்னை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் ட்ராப் பண்ணுறேன். உனக்கு ஓகே தானே? ஜாக்சன் ஓகேன்னு சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே 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 ப்ளீஸ் 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 சொல்கிறீ ப்ளீஸ். சரி ஓகே போடி போ, அப்படியே அவன் கூட போய் படுத்து எந்திரிச்சிட்டு வா. ஸோ இது கேட்டதுமே வயனுக்கு அவ்வளோதான், அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்காக நின்றுட்டுருக்கா தயவங்கையே பார்த்துட்டு. தயவங்க அப்படியே சியா இழுத்துட்டு போயிடுறா. வயனுக்கு அவ்வளோ டியர்ஸ் வந்து நிற்கிது. என்ன சொன்னான் அவன்? அவன் ஒரு பட்டி காட்டான், அப்படி தான் பேசுவான். இவனெல்லாம் பார்த்தாலே எங்கேருந்து தான் இவனை மாதிரி. ஜாக்சன் சாரி சாரி வயன், என்ன இருந்தாலும் உன் மாமா உன் முன்னாடி திட்டக்கூடாது. சாரி, என் முன்னாடின்னு இல்லை, நான் போனக்கப்புறமும் நீ அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது, திட்டக்கூடாது. ஓகே ஓகே மேடம். கோவமா? இல்லை நான் கிளாஸ் போயிட்டு வரேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு வயன் ஒரு மாதிரி குனிஞ்சிட்டே போயிடுறா. பட் அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது சியா சொன்னது. தென் தயாங் இப்போ போகும்போது அந்த வேர்ட்ஸ் சொன்னது எல்லாமே. இந்த சைடு தயாங் ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கான். போகிற வண்டியிலலாம் இடிக்கிற மாதிரி. சியாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. ப்ளஸ் அவள் ரொம்ப அழுதுட்டு வேற இருக்கா. இதுவே ரொம்ப இரிட்டேட் ஆகுது தயாங்க்கு. இப்போ எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க? நான் செத்தா போயிட்டேன் இருக்கான்ல, எதுக்குடி நீ இப்போ அழுதுட்ருக்க? மாமா எதுக்கு இப்படி கத்துறீங்க? நான் அழுதுட்டு போகிறேன், அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாதுல்ல. உடனே இப்படி சொல்லிடு, அழுகாத, இருக்கிற வெறியில உனக்கு அறிவு இருக்காடி? என்னாச்சு மாமா, கொஞ்சம் மெதுவாக போங்க. ஆமாம், உன் கூட பிறந்த தங்கச்சியை அவங்க கூட போயிட்டு வாடினோம் கூட்டி கொடுக்குற. நீலாம் என்னடி, என்ன ஜென்மம்? என்ன சொன்னீங்க? சத்தியமாடி இதுக்கப்புறம் நீயும் தங்கச்சியும் மூஞ்சில முழிச்சிடாதீங்க சரியா? மாமா மாமான்னு போறா அவ பாட்டுக்கு. இப்படிதான் விடுவியா? மாமா இன்னொரு வார்த்தை என்ன மாமான்னு கூப்பிடாத. உனக்கும் தகுதி இல்லை, அந்த மயிரழகிக்கும் தகுதி இல்லை சரியா? இதே என் வீட்டில் நான் உங்கள் 2 பேரையும் வளர்த்துருந்தேன்னா முட்டிக்கு கீழே ட்ரெஸ் பண்ண விடாமல் அப்போவே பொட்டணி மேலே தட்டி வேற மாதிரி கெட்ட வார்த்தை வருது அங்கேயும் தட்டி போங்கடி போய் படிங்கடி அனுப்பிச்சி விட்ருப்பேன். அமெரிக்கா வந்துட்டு ஆடுற ஆட்டத்தை பாருங்கள், 2 பேரும் ஆடுற ஆளுங்க. நைட்டானா பப்பு, காலையிலனா இவ அக்காக்காரி தங்கச்சிக்காரி அனுப்பி விட்றது என்ன? உனக்கெல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சின்ன வயசில் அவளை நான் வளர்த்துனேன், நீயும் தான் நீயும் ஒன்று சும்மா இல்லை. இப்போ இவ்வளோ கேவலமாக ஆடிட்டுருக்கீங்க, பார்க்கும்போது உள்ள ரத்த கண்ணீர் வருதுடி, ரத்த கண்ணீர். நீ ஒழுக்கமாக இருக்கன்னு சொல்லிக்கோ, நீயும் அப்படிதான் சரியா? மாமா எதுக்கு இவ்வளோ திட்டுறீங்க? எங்கள் அப்பா அம்மா கூட அதுதான் உங்கள் அப்பா அம்மா அவங்க தாண்டி பிரச்சனையே, அதுங்க தான் பிரச்சனையே. நான் தட்டி வளர்த்திருந்தா இந்நேரம் அவள் ஜாக்சன் கூட போயிருப்பாளா? இல்லை கூப்பிடுறேன், என்னால் அவர் போடான்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு நிற்கிற ஆட்டிட்டு. வரட்டும்டே, இன்னைக்கு வரட்டும், பார்த்துக்கிறேன். நானா இல்லை இந்த மாமாவா இல்லை அந்த மயிரழகனான்னு நான் பார்த்துக்கிறேன். நீ பேசாத, நீ பேசவே பேசாத சரியா? அப்படியே உட்காந்துட்டு வா. மயிரழகிக்கலாம், அக்கா மகளுக்கலாமா, அக்கா மகள் வளர்ந்துருக்க லட்சணத்தை பாரு. வாய மூடுறி, மெதுவா ஆளு.
அப்படின்னு செம்ம டென்ஷனாக காரை கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு. டேய் ப்ரொஃபஸர் தம்பி, இன்னைக்கு முதல் நாள் எப்படி போச்சு? உனக்காக நான் பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்டா. வாய தர போய் உன் புருஷன் சொட்டையில் ஊற்று. டேய் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு போய் டோரை லாக் பண்ணிட்டு கண்ணை மூடி படுத்துடுறாரு அவ்வளோ டென்ஷனில். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜேகே சார் வீட்டுக்கு வந்தா ஆரோக்கியம் அப்படியே ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு ஸ்கூல் ட்ரெஸ்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்ருக்கா. சி, இதெல்லாம் என் தலையெழுத்தா? 3 தடவை நான் ஸ்கூல் படிக்கணுமா? நான் எவ்வளோ பெரிய பொண்ணு தெரியுமாடா பன்னி? எனக்கு 26 வயசாகுது. உனக்காக ஸ்கூல் பேகு, லஞ்சு அதெல்லாம் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கேன். என்னை ஏன்டா நீ புரிஞ்சுக்கவே மாட்டுற? நல்லா படிச்சிருந்தா தான் நீ என்னை லவ் பண்ணுவியா? இப்படியே உனக்கு என்னை பிடிக்கலையா? ஆரோகி, என்னம்மா? வந்துட்டியா? அத்தை நான் வந்துட்டேன், உள்ளதான் இருக்கேன். சரி நீ அந்த ஸ்கூல் ட்ரெஸ்லலாம் வந்துடாதம்மா. அழகாக ஒரு புடவை எடுத்து கட்டிட்டு வா. ஐயோ அத்தை, நீங்கள் சொல்லலைனாலும் நான் அதை தான் கட்டிட்டு வருவேன், நீங்கள் பயப்படாதீங்க. சரிம்மா, நான் கீழே பாயாசம் செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து ஜாயின் ஆயிக்கோ. ஓகே அத்தை, ஓகே அப்படின்னு ஒரு எல்லோ அண்ட் கோல்டன் சாரீ எடுத்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே கத்திட்டு பிடிக்காத மாதிரி வெளியில் வரீங்க. ஸோ கீழே போய் கிச்சனில் வேலைலாம் செஞ்சிட்ருக்கா ஆரோஹி அவங்க அத்தை கூட. அப்போ கரெக்டாக ஜேகே கையில் பேப்பர்ஸ் அதெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப டயர்டாக வந்து சோஃபாவில் உட்காடுறான். அம்மா இருக்கியா? தண்ணி கொண்டு வாம்மா. என்னங்க வந்துட்டிங்களா? ஏங்க இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? அப்போ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் ஆரோஹி கையில் சொம்போட அப்படியே சாரிலாம் கட்டிட்டு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக நின்றுட்டுருக்கா. வீட்டுக்கு வந்ததும் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? என்னங்க தாகமாக இருக்குன்னு நீங்கள்ல, தண்ணி குடிங்க. தண்ணி கொண்டு வாமா. டேய் அவள் தான் கொடுக்குறாளடா, நீ கொண்டு வா. என்னங்க ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. என் கையால் தண்ணி கூட குடிக்க மாட்டிங்களா? இந்த ட்ராமாவை பார்க்கலாம் எனக்கு நேரம் இல்லை, நிறையா வேலை இருக்குது. இப்போ தண்ணி குடிக்கிறியா இல்லை தாகம் அப்படியே வச்சு சிக்கட்டா நான்? டே இருடா, எதுக்குடா இப்படி டென்ஷன் ஆகுற? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து அது படுற பாடு இருக்கே, நீ எல்லாம் என்ன சாப்பிட போறியா? விடு, அப்படியே இவளை விட்டு சீக்கிரம் நான் பிரிஞ்சு போயிடணும்னு விடு. வந்து நிற்கிறத பாரு புடவை கட்டிட்டு. நீ உள்ளே போ. ஏய் நீ வாடி அப்படின்னு தண்ணிலாம் குடிச்சு முடிச்சுட்டு ஆரோக்கியோட கையை டைட்டாக இழுத்துட்டு போய் வாலில் பின் பண்ணி, என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க? சொன்னா திட்டக்கூடாது. நீ சும்மாவே திட்டு வாங்குவ. இதில் நான் திட்டக்கூடாதா? சொல்ல என்ன நினச்சிட்டு இருக்க? உங்களை தான் நினச்சிட்டு இருக்க. செருப்பு இருக்குல்ல, செருப்பு எடுத்து காதோற அப்படியே அப்பிட்டே இருப்பேன், ஸ்டாப் பண்ணாமல் அப்பிட்டே இருப்பேன். இல்லை புரியல. ஸ்கூல் விட்டு வந்ததும் அழகா ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உட்காந்து படிடினா என்ன எதுக்கு இந்த புடவை? இதோட 100 டைம் சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு வரும்போதும் நான் புடவையில் பார்க்கக்கூடாதுன்னு. நான் மயக்க ட்ரை பண்ணுறியா? ஒத்துக்கிறேன், உள்ளே கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மேலே நீ பண்ண மயிறு வேலை இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு, சரியா? செகண்டு தான் இந்த அலங்காரம்லாம். ஃபஸ்ட்டு அதை பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறி, ஒழுங்காக மார்க் எடுத்து, அதுக்கப்புறம் உடம்பை காட்டி இம்ப்ரெஸ் பண்ணுவியாம்மா. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் ஒன்றும் உடம்பு காட்டிலாம் இம்ப்ரெஸ் பண்ணல. அப்போ என்னது இது? எதுக்கு சாரி? இல்லை கிச்சன்லேருந்து வேற நீ வர பாயாச குண்டாவை தூக்கிட்டு உன்னை இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கேனா? உன்னை வீட்டுக்கு வந்ததும் 6 மணிக்கு உட்காந்தா நைட்டு 10 மணிக்கு தான் புக்கை விட்டு எந்திரிக்க சொல்லியிருக்கேன். ஆனால் நீ 10 மணிக்கு புக்கை எடுத்துகிட்டு 10-15க்கு தூங்கிடுற. கடவுளே, உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுடி. அப்படி நான் என்ன பண்ணேன்? எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகி தொலைஞ்சிருக்கியே ஒரு அக்காட்சில் தான். எனக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் என் பொண்டாட்டி. நான்
போய் ஒரு இம்பர்ஃபெக்டாக உன்னை பிடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு. இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் நீ ஒன்று இங்கே இருக்க வேணாம். அப்படின்னா போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கோ. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? இங்கே இருந்தால் நீ படித்து தான் ஆகணும். எப்போ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறியோ அப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னால் முடியாதுன்னா சொல்லிடு. ஸ்டெல்லா ரெடியாக இருக்கா, நான் அவள் பின்னாடி போயிடுறேன். உங்கள் சேட்டெல்லாம் நான் பார்த்தேன். இது வேற பண்ண ஆரம்பிச்சிட்டியாடி? எங்க வலிக்குது. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஒழுங்காக டிகிரி முடிக்காமல் உனக்கெல்லாம் என்ன சந்தேகப்படுற தகுதியும் இல்லை, என் பொருட்களை தொடுறதுக்கு தகுதி மயிரும் இல்லைன்னு. ஒரு டிகிரி முடிச்சுட்டு இதெல்லாம் பிடுங்கு, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். இப்போ எதுக்கு என்னோட தொட்ட? எங்க வலிக்குது. என் பெர்மிஷன் இல்லாமல் எதுக்கு என் ஃபோனு அதில் என் ப்ரைவேட்டான மெசேஜஸ்லாம் படித்தேன்னு கேட்குறேன். அவ கூட பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் நான் பேசக்கூடாது? உன்னை விட அழகாக இருக்கா, அப்புறம் நல்லா படிச்சிருக்கா, முக்கியமாக நல்லா அறிவோடு இருக்கா, ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கா. இப்படிலாம் கம்பேர் பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ், நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க, வேற ஒரு பொண்ணு கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீ வேணா பாரு, நெக்ஸ்ட்டு செம்மில் மட்டும் நீ பாஸ் ஆகலான்னு வச்சுக்கோ, அவ்வளோ நான் இங்கே கூப்பிட்டு வந்துடுவேன். சீரியஸாக கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேன். எனக்கு வேணாங்க, கால் பிடிச்சி கெஞ்சி கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க எனக்கு உண்மையாக இல்லைங்க. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப. எனக்கு வீட்டில் உங்கள் ஃபோட்டோ காட்டின அப்புறம் நீங்கள் தான் என் உலகம் எல்லாமே இமேஜின்லேயே வாழ்ந்துட்டாங்க. ஆனால் நான் நல்லா படிக்கலை, அறிவில்லைன்ட்டு தெரிஞ்சோடனே ஏன்னு நீங்கள் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆனால் அந்த 2 நாள் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் அப்பா போய் சொல்லி தலையில் கட்டி வச்சிட்டான், என் பொண்ணு டாக்டர் அளவுக்கு அறிவுடையவ அப்படின்னு. 2 நாள் நான் நினச்சேன் நீ நல்லா அறிவாளியான பொண்ணுன்னு. பார்த்தா முட்டாளாக இருக்க, தத்தியாக இருக்க. பாரு, உன் மூஞ்சியை பாரு, அப்படியே தத்தின்னு எழுதி ஒட்டியிருக்குடி. உன்னை பார்த்தாலே நான் படித்ததெல்லாம் மறந்து போயிருமோன்னு பயமாக இருக்கு எனக்கு. நான் என்னதான் அப்படி பாவம் பண்ணேன்? இல்லை நீ மேட்ருக்கு வா. மெசேஜில் வேறு என்னென்னலாம் படித்த? அதெல்லாம் எப்படி நான் என் வாயால் சொல்கிறது? அப்போ நீ அவ்வளோ படிச்சிருக்க. இதுக்கு நான் என்ன பண்ணலாம் சொல்லு? எங்க அடிக்காதீங்க. அப்போ அடிக்க தான் செய்யணும். வா படி அப்படின்னு அப்படியே அவளை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ரூம் கதவை சாத்திடுறான். உள்ளே இருந்தால் ஆரோக்கியம் அழுகிற சத்தம் வருது. ஸோ ஜங்குக்கோட தங்கச்சி அப்படியே ஓடி வந்து, அம்மா பாவமாக இருக்குமா அண்ணியை பார்க்க, எதுக்குமா இப்படி ஒரு அப்பாவியான பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்படி. இரு அண்ணா, கதவை திறண்ணா அண்ணா அப்படின்னு அவள் அப்படியே தட்டிகிட்டு இருக்கா. இங்கே தயான் கண்ணை மூடி படுத்திருப்பான், அவனுக்கே தெரியாமல் தூங்கிடுறான். பட் அந்த தூக்கம் டிஸ்டர்பிங்காக இருக்குது, ஒரு மாதிரி நிம்மதியாகவே இல்லை. உங்களுக்கு எதுக்கு என் மேலே அக்கறை? நீங்கள் எங்கள் அக்காவை தானே லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. இனிமேல் நீங்கள் என்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காதீங்க. ஏன்டி ஏன் அப்படி சொன்ன? உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா கோக்கு? உன்னால் எப்படி அப்படி பேச முடிஞ்சது? எனக்கு நிம்மதியாகவே இல்லை. எங்கடி இருக்க நீ? என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோ ப்ளீஸ். ஏன் என்னை கஷ்டப்படுத்துன கோக்கு? ஏன்டி மாமாவை பிடிக்கலையா உனக்கு? நீ எனக்காக எழுதி வச்சிருக்கவடி, நீ எப்படி பேசினா நான் எங்கே போவேன்? மாமா ஹே கோக்கு, நீ என்ன மாமா? நான் தூங்கி எழுந்திரிச்சதுக்குள்ள அந்த சியா கூட கடைக்கு போயிட்ட. அப்போ நேற்று சொன்ன உனக்கு என்னதான் பிடிக்கும்னு. பின்ன நீ மட்டும்தான் இருக்கியா என் அக்காவோட மகளா? அவளும் தாண்டி. நீ மட்டும் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? நீ வர்றதுக்கு முன்னாடியே சியா வந்துட்டா.
சரியா? அதனால் உனக்கு சியா தான் ஃபஸ்ட்டா? ஆமாம், பின்ன யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள தானே ஃபஸ்ட்டாக வச்சுக்க முடியும். நீலாம் 2வது, இப்போ பிறந்தவடி குஞ்சு. சரி சரி போ. டேய், ஏன்டா பிள்ளைய கஷ்டப்படுத்துகிற? யார் அவ கஷ்டப்படுவாளா? அதெல்லாம் ஜாலியாக இருப்பா, அப்படி தானே கோக்கு? நீ இங்கேருந்து போ. நீ இங்கே வராத, வீட்டுக்கே வராது, போ. என்னை எதுக்கிட்டே அடிக்கிற? அடிக்குவான், திருப்பி அடிக்குவானா உன்னை? இதோ போ. அம்மா முடிய பிடிச்சி இழுக்கிறான். டேய், ஒரு நேரம் அவ தான் உலகன்ற, இன்னொரு நேரம் இப்படி வம்பிழுக்கிற. நீ சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது. பொடி. சியா தான் எனக்கு பிடிக்கும். சியா மாமா. என்ன சியா, தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? வா வா வா. நீ போ, நீ வெளியில் போ, இங்கே இருக்காது போ அப்படின்னு வயன் அப்படியே குட்டியாக இருப்பா. தயாங்கோட காலில் போட்டு குத்துறா. தயாங்க அப்படியே சிரிச்சிட்டே சியாவை தூக்கி வச்சுட்டு, நீ போடி, நீ போ, இங்கேருந்து போ. நீ போடி. சியா நீ சொல்லு, மாமா இருக்கட்டுமா தோ உன் தங்கச்சி குட்டி சாத்தம் போட்டுமா? அது போட்டோம். போடி. போ மாமா, நீ போ, நீ இருக்காது, போ போ, இங்கேருந்து போ. என்ன பிடிச்சி தள்ளுற? நான் தள்ளிட்டா உன்ன, போ. அம்மா. டேய், எதுக்குடா தள்ளி விட்ட? சும்மா இருக்கா? ஐயோ, நீ போடா, என் குழந்த பாவம். பாடிமா, நான் உன்னை வச்சுக்கிறேன், பா. மாமாவை போ சொல்லு. அது வேணாம், மம்மு போ, இங்கிருந்து போ. நீ யார் என்னை போன்னு சொல்கிறதுக்கு? இது எங்கள் அக்கா வீடு. இப்போ வந்து முளைச்சிட்டு நீ சொல்லி நான் போகணுமா? சியா, பார்த்துட்டு தானே இருக்க, அது பாரு என்ன போங்குது, அதை விரட்டு நீ. நீ போடி, நீ போடி. நீ எதுக்கு மாமா மேலே உட்காந்துருக்கு? போடி, நீ போ அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. மாமா என்ன அடிச்சுட்டே இருக்கா, நீ பார்த்துட்டு இருக்க, என் கூட பிடிக்கவே இல்லை. பின்ன இவ்வளோ வாயிடுச்சா? நான் போகிறேன். சரி வா, வாடி கோக்கு, வா. வீட்டு நீ போ. நான் போட்டா? சரி, நான் போயிட்டா சொல்லு. இப்போ சொல்லு. நீ இப்போ நீ ஒரு தடவை போன்னு சொல்லிட்டேன்னா நான் போயிடுவேன், மாமா போயிடுவேன். எங்க சொல்லு கோகு. போகாது, தூக்கு. வாடி. சாரி மாமா, சாரி. சாரி, அதான் சாரி கேட்டேன்ல. சாரி. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? உன்கிட்ட வம்பிழுக்க கூடாதாடி? என் அக்கா மகளே. அழுகும் போது இவ்வளோ அழகா இருக்கியடி என் அக்கா மகளே. சரி வா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம், வா. ஐஸ்கிரீம் வேணுமா இல்லை கோக்கு வேணுமா? கோக்கு. அதான் தெரியுமே உனக்கு கோக்கு தான் வேணும்னு. வா. மாமு, இதுக்கப்புறம் நீ வந்து சியாவை இப்படிலாம் பேசிட்டு தூக்கிட்டு முன்னாடி என்னை போ சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் அவ்வளோதான் மூக்கு அறுத்துருவேன். அப்போ நீங்கள் மேடம் என்ன பண்ணீங்க? கோக்கு என்ன பண்ணுச்சு நேற்று? நான் என்ன பண்ணேன்? ஏண்டி, உன்னை கிட்ஸ் ஸ்கூலுக்கு சேர்த்து 2 வாரம் தான் ஆகுது. முதல் நாள் நல்லா அழுதுட்டு போனேன். நேற்று என்னடானா வாண்டுறேன், வரவே மாட்டுற, ஏதோ ஒருத்தன் கையை பிடிச்சி நின்றுட்டுறிய. அது வந்து யார் அது? யார் அது? நான் மாமா மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு, வந்து அச்சட்டா அவனை. அதுவா? அது என் ஃப்ரெண்டு. அவன் எனக்கு சாக்லேட் தந்தானா, அதனால தான் கை பிடிச்சேன். என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஆனால் சரி போ, நீ ஒரு குட்டி குஞ்சா கூட தான் சேருவ. அப்புறம் மாமாவெல்லாம் மறந்துடுவல்ல? மாமா தான் ஃபஸ்ட்டு. அப்போது பெருசாலாம் ஆகிட்டா உன்னை வேற ஒருத்த கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நீ அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் என் கூட இருக்க மாட்டல்ல? அப்படின்னா
உனக்கு வேற புரியாது நான் என்ன சொன்னாலும். நல்லா இருக்கும். நேரம் நான் ஒரு 5வது படிச்சிருந்தேன்னா நீ பெருசானதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் தான் இப்போவே நல்லா மாடாட்டாக வளர்ந்துருக்கனே. இனி எப்படியும் உன்னை எனக்கு கட்டி தருவாங்க. நீ என்ன பேசுகிற? யார் கட்டிப்பா? உனக்கு புரியாதுடி, அதெல்லாம் உனக்கு புரியாது. ஜஸ்ட் நான் பேசுறது மட்டும் கேட்டுக்கோ. ஆனால் ஒன்றுடி கோக்கு, ஃப்யூச்சரில் 1% சான்ஸ் இருந்தாலும் சரி உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், அவ்வளோதான். அம்மாட்ட சொல்லி தந்துடுவேன். இதுலலாம் நல்லா தெளிவாக இரு. ஆமாடி இங்கே பாரு, யாராவது இது மாதிரி மாமாவை தவிர இங்கே பாரு சூப்பர், யாராவது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துடணும். இதே டைலாகு சரியா? ஆனால் மாமா கேட்டால் நீ என்ன சொல்லணும்? மாமா கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லு. அப்போ போடி போ. என்ன மாமா? பாரு ஒழுக்கமா, இங்கே பாரு நீ நில்லு. ஒழுக்கமா நான் கேட்பேன், மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியாடின்னு. நீ என்ன சொல்கிற? சரி அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற மாமா அப்படி சொல்லு. கல்யாணம் ஷோ இதுக்கு வேறு வந்து தொலையாதா? இங்கே பாரு என்ன பாரு, இப்படி சொல்கிறியா இல்லை நான் சியாட்ட கேட்கவா? எனக்கு தெரியலையே மாமா. சரி இங்கே பாரு, நான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிறியாடி கோக்கு? இப்போ நீ என்ன சொல்லணும்? கல்யாணம் பண்ணிக்கிற மாமா. இந்த டோனில் சரியா? சரி கோக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறியாடி மாமாவை? கல்யாணம் பண்ணிக்கிற மாமா. ஐயோ தங்கம் அப்படிதாண்டி. அப்படி இதே டைலாக் வேற ஒருத்தவங்க கிட்ட வரக்கூடாது. இரு டே இங்கே வா. இது என் அக்கா பொண்ணு. தெரியும்டா, எதுக்கிட்ட அந்த விளம்பரம்? நீ என்ன பண்ணுற, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சும்மா கேள. என்னடா ஏதாவது வம்பளுக்கு மாட்டி விட்றாதடா. சும்மா ஃபன்னுக்குடா, கேளு. பாப்பா ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு தான் உங்ககிட்ட ஏதோ கேட்குறாங்களா, உன்னை நான் டெஸ்ட்டு பண்ணுறேன். கோக்கு இதில் மட்டும் நீ ஃபெயில் ஆன அப்புறம் சியாவை கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா. இல்லை நான் பாஸ் ஆகிடுவேன். பதில் சொல்லு. அவன் கேட்பான், நீ என்ன பதில் சொல்கிறன்னு நான் பார்க்குறேன்டி. கல்யாணம் பண்ணிக்கிறியா பாப்பா என்ன? மாமா கிட்ட சொல்லி தந்துடுவேன். ஐயோ என் அழகி, ஓடி நீ போடா. உன்னை என்னடி அம்மாட்ட சொல்லி தந்துடுவேன் தானே சொன்னேன். நீ என்ன மாமாட்ட சொல்லித்தரேன்னு சொல்கிற? மாமா கிட்ட சொல்லி தந்துடுவேன். அம்மான்னு சொன்னேன், மாமா கிட்ட சொல்லி தந்துடுவேன். இங்கே பாரு கோக்கு, இங்கே பாரு அம்மா கிட்ட சொல்லி தந்துடுவேன். மாமா கிட்ட சொல்லி தந்துடுவேன். அம்மா மாமா கிட்ட சொல்லி தந்துடுவேன். கோக்கு அம்மாடி, அம்மா சொல்லு. மாமாட்ட சொல்லி தந்துடுவேன். கோக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியாடி? கல்யாணம் பண்ணிக்கிற மாமா. கோக்கு ஏன் இப்படி என்னை நீ ஹர்ட் பண்ண? யார்கிட்டையும் போக மாட்டானல்லடி, அவன் கூப்பிட்டானா அவன்கிட்ட போகிற. நான் வேணாமா உனக்கு? எனக்கு வலிக்குது. ஏன் நீ என்கிட்ட வரவே மாட்டுற? 1% சான்ஸ் இருந்தாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்டி. ஆனால் இப்போ உனக்கே என்னை பிடிச்சிருக்கு, அது எனக்கு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஏன் நீ என்கிட்ட காட்டிக்க மாட்டுற? ஒவ்வொரு டைமும் நீ என்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கும் போதெல்லாம் தள்ளி போறியே. ஓகே என்னை விட்டுறாத. எவ்வளோ என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோண்டி. ஆனால் நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீ ரொம்ப முக்கியம் எனக்கு. நான் எப்படி உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனே தெரில. கொஞ்சம் ஏஜ் வரையும் உன் மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு இருந்தது. அதுக்கு மேலே நீ தான் என் பொண்டாட்டியாக வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ திடீர்னு நீ ஜாக்சன் கிட்ட போயிடுவியான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு தோணுது, உன்னை அடிக்கணும்னு தோணுது எனக்கு.
இப்போ இப்போ கூட உன்னை எப்போ பார்க்குறேனோ அப்போ உன்னை நல்லா அடிக்கணும்னு எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் நான் ஏன்டி இதெல்லாம் பண்ணணும்? ஒழுக்கமாக இருக்கலாம்ல. ஓ, அப்போ நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பா? அவன் கூட வீட்டுக்கு வந்துட்டியா? எதுவுமே தெரில. என்ன கொக்கு கொக்கு ஏய் எங்க கொக்கு கொக்கு மாமா கொக்கு மாமா என்னாச்சு? ஓகேவா நீ? அப்படின்னு அவன் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறான். ஒயன் அப்படியே மலையில் நனைஞ்சிட்டு ஸ்கூல் ட்ரெஸ் கூட கழட்டாமல் உள்ளே வந்ததுமே தயாங்க பார்க்க தான் வந்திருப்பா. அப்படியே பக்கத்தில் உட்காந்துருப்பா. தயாங்க பார்த்ததுமே அப்படியே ஓடி போய் அவன் செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிறான். ஒயனும் அப்படியே செஸ்ட்டோடு அணைச்சிக்கிட்டு ஏ ஏ வந்துட்டியா? வந்துட்டியாடி? அம்மா என்னாச்சு? உனக்கு என்னதான் பிரச்சனை? அது நான் கேட்கணும். என்ன அப்படியே அணைச்சிக்கோடி. என்னை உன் செஸ்ட்டோடு அணைச்சிக்கோ. அப்படி தள்ளி கூட விட்டுறாதடி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என் வெயிட்டை. நான் கொஞ்சம் பெருசாக தான் இருப்பேன். என்னை அப்படியே விட்டுறாதடி. ஆமாம் என்னடா ஆச்சு? அதை நான் கேட்கணும்டி. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அப்படின்னு அவளை டாமினேட் பண்ணுற மாதிரி அவளை அப்படியே கீழே படுக்க வச்சு அவன் வயிற்று மேலே ஏறி உட்காந்துட்டே அப்படியே செஸ்ட் மேலே படுக்கிறான், சாயறான். மாமா மாமா இங்கே பாரு, உனக்கு என் மேலே கோவமாக இருக்கும்னு தெரியும். ஆனால் நீ இவ்வளோ டிஸ்டர்பாக தூங்கிட்டு இருக்கும்போது என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியல. இதுதான் கடைசி. அப்படி சொல்லாத. இது கடைசியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அது கடைசியாக இருக்கணும்? ஏன் இருக்கணும் அப்படின்னு அவள் கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரி இப்படி கை வைக்கிறான். அதான் உண்மை. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அது மாதிரி தான் இருப்பேன். இடையில நான் எப்படி மாறினேனே எனக்கு தெரியல. நீ எப்பவும் இப்படி தான் இருக்கணும். இது ரெக்வஸ்ட் கிடையாது, ஆர்டர் டி. மாமா இல்லை, எனக்கு புரியல. நீ எதுக்காக இப்படி மயிறு மாதிரி பண்ணுறன்னு எனக்கு தெரியல. ஆனால் எவ அப்படி சொன்னாலும் சரி, நீ எப்போவுமே இப்படி தான் இருக்கணும் என் கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது, டிஸ்டர்பாக இருக்குது. என்னை விட்டு நீ ஒரு நிமிஷம் தள்ளி போனாலும். என்னடி உனக்கு? இல்லை என்னதான் பிரச்சனை? நான் சொல்கிறேன் நான் உன்கிட்ட, என்கிட்ட வராத, என்னை விட்டு போன்னு. நான் சொன்னால் நீ போகலாம். வேற எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆடிட்டு இருக்காத. உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இல்லை, நானாக தான் சொன்னேன் நீ என்னை விட்டு போன்னு. இல்லை, நீயா சொல்ல மாட்டேன், உனக்கு சொல்ல தெரியாது. நான் தான் சொன்னேன் மாமா, ஒத்துக்கோ. அப்போ தயம் அப்படியே அவள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்து அவள் கண்ணையும் லிப்ஸையும் மாற்றி மாற்றி அப்படியே முத்தம் கொடுத்துட்டே பேசுகிறான். இல்லடி, நீ பச்சை மண்ணு, உனக்கு இதெல்லாம் பேச தெரியாது. நான் தான் பேசினேன், ஒத்துக்கோங்க. இல்லடி, நீ என்னை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு போன தெரியுமா? அது நீயே கிடையாது. சொல்லு, உங்கள் அக்கா தானே? இவ்வளோ நான் இப்போ சாகடிக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன். அவள் தானே சொன்னா அவன் கூட இருக்காத, பேசாதன்னு சொல்லு. ஐயோ மாமா, நீ என்ன பேசுகிற? இப்படிலாம் பேசாத, எனக்கு பயமாக இருக்கு. சொல்லு, நான் அவளை சாகடிச்சிட்டா? அவள் யாரு மயிறு உன்னை என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? சொல்லு, அவளை நான் சாகடிச்சிட்டா? நீ சொல்லுடி, நீ சொல்லு. ஒரு கண்ணு காட்டு, நான் இப்போவே போய் அவளை சாகடிச்சிட்றேன். மாமா மாமா, என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? எனக்கு பயமாக இருக்கு. அப்போ நான் எவ்வளோ பயந்து தெரியுமா? அப்போ நான் பயப்பட்டது உனக்கு தெரியலையாடி? நீ என்னை விட்டு போயிடுவேன்னு. இப்படிலாம் பேசாது. அக்கா, அவள் உனக்கும் அக்கா பொண்ணு தான். ஆனால் உன்ன மாதிரி கிடையாது தெரியுமா அவள் எனக்கு. ஆனால் நீ கிடையாதேடி அவ. ஆமா, சொல்லு, அவ தானே காரணம். அவ தானே காரணம். ஆமாம், நான் உன்கிட்ட பேசுகிறேன். ஆனால்
அவளை எப்படிலாம் யோசிக்காத, அவள் ரொம்ப பாவம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன என் கோக்கிட்ட இருந்து எவ பிரித்தாலும் அவளை நான் உயிரோட விட மாட்டேன். நான் எந்த எல்லை வேணாலும் போவேன். இந்த உலகத்தை எரிக்க கூட செய்வேன். அம்மா, உனக்கு புரியாதுடி அதெல்லாம். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன்னையும் என்னையும் யாராவது பிரிக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆமாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே தயங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனோட கை அப்படியே மெதுவாக கீழே உங்கள் தொடைக்கிட்ட போகுது. அங்கே அப்படியே அவன் தடவ ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. மாமா. அப்புறம் ஜாக்சன் கூடயா வந்த? அவனை அவனை ட்ராப் பண்ணான். மாமா, ஐயோ மாமா, இதெல்லாம் இப்போ பேசுவேன். சொல்லு, அவன் கூடயா வந்த? ஐயோ ஆமாம் ஆமாம் மாமா, கையெடு ப்ளீஸ். சரி, எதுக்கு வந்த? அவன் உனக்கு பிடிச்சிருக்கா? தெரியல, பிடிக்கலான்னு சொல்லணும் அப்படின்னு டக்குன்னு கை ஸ்கர்ட்குள்ளே போய் உள்ளே போயிடுது. அங்கேயே கை வச்சிடுறான். வயனுக்கு அவ்வளோதான். மாமா மாமா கேட்டா தெரியல அப்படின்னு வரக்கூடாது. ஒன்று பிடிக்கலான்னு, இன்னொன்று அவன் எனக்கு பிடிக்கலான்னு தான் சொல்லணும். அவன் கூடயா வந்த? மாமா, நான் அதுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இல்லை பரவாயில்ல, சொல்லு, அவன் கூடயா வந்த? ஆமாம். ஐயோ மாமா. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.